மார்ச் 14, 2026 சென்னை மக்களுடைய வாழ்வில் மறக்க முடியாத ஒரு பொன்னாள் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. காரணம், சென்னை வேளச்சேரியிலிருந்து சென்ட் தாமஸ் வரையான அந்த 4 கிலோமீட்டர் 4.4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் தொலைவுள்ள ஒரு இடம் வந்து கடந்த 18 ஆண்டு காலமாக கிடப்பில் போடப்பட்ட ஒரு திட்டம் முடிவுக்கு வந்து இன்றைக்கி வந்து ரயில் வந்து மக்கள் பயன்பாட்டுக்கு விட்டுருக்காங்க. அதனால் சென்னையினுடைய கனவு திட்டம் கூட சொல்லலாம். ஏறக்குறைய 1965 இதற்கான விதை போடப்பட்டு 1991 சென்னை டு சேப்பாக்கம் ரயில்வே காரிடர், அதாவது பறக்கும் ரயிலை வந்து வடிவமைச்சு, அதன் பிறகு சேப்பாக்கத்திலேருந்து மயிலாப்பூரத்துலேருந்து வேளச்சேரியிலேருந்து சென்ட் தாமஸ் மவுண்ட்லேருந்து வில்லிவாக்கம், அப்புறம் எண்ணூர், இப்படி தான் அதனுடைய ப்ராஜெக்ட். ஆக்சுவலி இந்த பறக்கும் ரயிலினுடைய வந்து ஒரு ரவுண்ட் சர்க்கிளாக வந்து சென்னையை வலம் வரணும் அப்படின்றது தான் இந்த ப்ராஜெக்டுடைய நோக்கம். ஆனால் கடந்த 18 ஆண்டுகளாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் 600 மீட்டர் தூரத்தை வந்து சரி செய்யாமல் 10 ஆண்டுகளுக்கு மேலே அதிமுக ஆட்சி இது வந்து கிடப்பில் போடப்பட்டது. அது திரும்பவும் திமுக ஆட்சி வந்ததுக்கு பிறகு அது வந்து அந்த ரயில் வந்து இப்போ வந்து வேளச்சேரியிலேருந்து சென்ட் தாமஸ் மவுண்ட் வரலையும் வந்திருக்குது. ஸோ இதற்கு பின்னான ஒரு அரசியலையும், இது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு போன ஒரு சுவாரஸ்யமான விஷயங்களையும், அதிமுக எந்த அளவுக்கு வந்து மெத்தனமாக இருக்கும் அப்படின்றதும், திமுக எந்த அளவுக்கு உள்கட்டமைப்பில் வந்து 4 கால் பாய்ச்சற ஒரு கட்சி அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். விரிவான ஒரு பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். வெளிநாடுகள்லாம் முக்கியமாக வந்து சீனாவில் பாலம் கட்டுற முறையெல்லாம் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. அதாவது மிகப்பெரிய போக்குவரத்துக்கு வந்து இடையூறாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக பாலங்களே வந்து ஹைட்ராலிக் மிஷின்ஸ்லாம் வச்சு கீழே போக்குவரத்து போயிட்டே இருக்கும். பாலத்தை வந்து கட்டி திருப்பி ஒரு 360 டிகிரி திருப்பி செட் பண்ண வீடியோக்கெல்லாம் நம்ம பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நம்ம நாட்டில் இதெல்லாம் எப்படி நடக்கும், இதெல்லாம் எப்போ நம்ம நாட்டில் சாத்தியம் அப்படின்னா நம்ம நிறைய வாட்டி நான் யோசிச்சிருக்கேன். ஆனால் நம்ம ஊரில் வந்து ஒரு பறக்கும் திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை வந்து 1965 இதற்கான திட்ட விஷயங்களை பண்ணாங்க. அது MRTS, மாஸ் ரேபிட் டிரான்சிட் சிஸ்டம். 1931 வந்து சென்னை வளர்ச்சி கழகம், பிளானிங் கமிஷன், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்தலாம் அப்படின்னு முடிவு எடுத்திருந்தாலும் சுதந்திரத்திற்கு பிறகு 1965 இதற்கான மெனக்கடல்களை வந்து பண்ணுறாங்க. ஏறக்குறைய வந்து ஒரு 35 கிலோமீட்டர் இந்த விஷயத்தை வந்து பண்ணி முடிக்கணும் அப்படின்றது வந்து பிளான். ஆனாலும் 1983-84 தான் இதற்கான விஷயங்களை வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வே வந்து முன்னெடுக்குது. 1991 இந்த திட்டத்தை வந்து ஆரம்பிக்கிறாங்க. 1995 இந்த திட்டம் வந்து பீச்சிலேருந்து சேப்பாக்கம் வரலையும் பறக்கும் ரயில் வந்து வருது. நீங்கள் நிறைய பார்த்துருக்கீங்க. பூங்கா ஸ்டேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வந்து மேலே ஏறும். நம்ம சென்ட்ரல் ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் பார்க்கும்போது ட்ரெயின் வந்து தரையிலே வந்துட்டு அதுக்கப்புறம் மேலே ஏறும். அது அப்படியே சேப்பாக் ஸ்டேடியம் வரையும் ஃபஸ்ட்டு, அதுதான் 1990 95 வரலையும். இந்த இடத்துல தான் நான் வந்து பணிபுரிஞ்சேன். சேப்பாக்கம் ஸ்டேடியத்தில் ஆப்போசிட்டில் சேப்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் பறக்கும் திட்டத்தில் தான் நான் வந்து கம்பி ஃபிட்டராக பணியாற்றிட்டு இருந்தேன் 1995. அப்பையும் வந்து என்னென்னா இந்த நிதி பற்றாக்குறை காரணமாக கொஞ்ச நாள் வேலை இருக்கும், கொஞ்ச நாள் வேலை இருக்காது, இந்த மாதிரியான விஷயங்கள். இப்போ நாங்கள் வேலை செய்யும்பொழுது நாங்கள் நிறைய வந்து அந்த ஸ்டேஷனில் மொட்டை மாடியில் தான் படுத்துட்ருப்போம். ஓகேவா? கீழே வந்து கூவும், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அந்த மாநில கல்லூரி ஓரமாக அந்த மதில் சோறு ஓரமாக தான் வந்து குடிசையில் அமைச்சு இந்த வேலை சமைக்கிறது போகிறதுனாலும் கூட மற்ற விஷயங்களெல்லாம் வந்து நம்ம வந்து அந்த சேப்பாக்கம் ஸ்டேடியம் மொட்டை மாடியில் தான் படுத்து காலையில் எழுந்ததுமே அண்ணா சமாதியும் உதயசூரியனையும் தான் வந்து பார்த்து இப்படி தான் வந்து அந்த கஷ்டகாலங்கள் வந்து வளர்ந்தோன்னு வச்சுக்காங்களேன். நான் வளர்ந்தேன். ஸோ அதன் பிறகு வந்து கம்பி ஃபிட்டராகி அடுத்தடுத்த கட்டங்களுக்கு வந்து அந்த கம்பெனி போனாலும் கூட நான் அது கூட ட்ராவல் பண்ணாமல் நான் சொந்த ஊருக்கு போனேன். அதுக்கப்புறம் திரும்ப சென்னை. இது இப்படி ஒரு வாழ்க்கை ஒரு சிக்கலாக இருந்தாலும் இந்த பறக்கும் ரயிலில் 2வது ஃபேஸ், ஃபஸ்ட்டு ஃபேஸ் வந்து பீச் டு சேப்பாக்கம் ஸ்டேடியம், சேப்பாக்கம் டு மயிலை வந்து செகண்ட் ஃபேஸ். இந்த செகண்ட் ஃபேஸ் டைமில் தான் நான் வந்து இதில் வந்து பில்லர் ஒர்க்லாம் நான் பார்த்தேன். கம்பி ஃபிட்டராக ஃபைலிங் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. இப்போ இருக்கிற பில்லர், இந்த பில்லருக்கு மேலே வந்து இருக்கிற அந்த பாலம், அந்த பாலத்தை உருவாக்குற விஷயங்கள் இதெல்லாம் நான் வந்து பணிபுரிஞ்சிருக்கேன். ஒரு மஸ்டூல் 2 மஸ்டூல், ஒரு மஸ்டூலுக்கு வந்து 40 ரூபா, 8 மணி நேரம் வேலை, அந்த மாதிரிலாம் வந்து சுத்தமாக மறந்தே போச்சு. ஏன்னா இது வந்து ஒரு 36 ஆண்டு கால பயணம் அப்படின்னும் பொழுது நிறைய விஷயங்கள் வந்து ரீகால் தான். ஏன் இந்த வீடியோ நான் பண்ணுறேன்னா,
மகிழ்ச்சியாக இருக்குது. நாம் செஞ்ச ஒரு விஷயம் அதில் வந்து இவ்வளோ தூரம் அடுத்த கட்டமைப்புக்கு அது போயிருக்கு அப்படின்றது வந்து மகிழ்ச்சி. இதில் வந்து நான் செகண்ட், அதாவது சேப்பாக்கம்லேருந்து மயிலாப்பூர் வரையிலும் இருக்கிற அந்த விஷயத்தை தான் வந்து அதில் அந்த பாலங்கள், அந்த பில்லர்களில் என்னுடைய உழைப்பும் வேறும் இருக்குது. இப்போ தான் வந்து என்னென்னா இது வந்து செயல்படாது அப்படின்ட்டு இதனுடைய திட்டங்கள், இதுக்கு நிதி ஒதுக்குதல், மாநில மத்திய அரசுகளுக்கான அந்த நிதி ஒதுக்குதல் இருக்கிற பிரச்சனை. ஏன்னா இது மாநில அரசும் மத்திய அரசும் இணைஞ்சு செயல்படக்கூடிய திட்டம். அவங்களுடைய திட்டமாகவே இருந்தாலும், மத்திய அரசு ரயில்வே திட்டமாகவே இருந்தாலும் கூட, நில கையகப்படுத்துறதுலேருந்து நிலத்தை கொடுக்குறதுல இந்த தான் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் அதில் இன்க்ளூட் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த 2 பேருமே இணைந்து உருவாக்கின அந்த ஒரு திட்டம் வந்து இணைஞ்சு செஞ்சால் தான் அது அவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகி போகும். அப்போ கூட எழுத்தாளர் சுஜாதா கூட சொன்னார், இந்த திட்டம் வந்து சீக்கிரமாக முடிஞ்சிச்சுன்னா நான் வந்து ஏதோ ஒரு சவால்லாம் விட்டார். அதன் பிறகு அது வந்து மயிலாப்பூர் வரையிலும் நீடிச்சிருந்தது. மயிலாப்பூருக்கு அப்புறம் இதில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஸோ 2006 மயிலாப்பூர்லேருந்து வேளச்சேரிக்கான திட்டத்தை நிறைவு செய்கிறாங்க. 2006 மயிலாப்பூர்லேருந்து வேளச்சேரி வரையிலையும் ஸ்டேஷன்ஸ்லாம் கட்டி பறக்கும் ரயிலை வந்து மயிலாப்பூர்லேருந்து வேளச்சேரிக்கு விரிவுபடுத்துகிறாங்க. அந்த விழாவில் முதல்வர் காலம் சென்ற கருணாநிதி அவர்கள் கலந்து கொண்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த திட்டத்தை வந்து சென்ட் தாமஸ் மவுண்டில் எடுத்து போய் நிறுத்தணும். அதன் பிறகு வில்லிவாக்கம், அதுக்கு பிறகு எண்ணூர் வரலையும் இந்த திட்டம் வந்து ஒரு ரவுண்ட் சர்க்கிள் மாதிரி வந்து திரும்ப வந்து எண்ணூர்லேருந்து திரும்ப பீச்சுக்கு வந்துடும். அந்த மாதிரியான ஒரு ரவுண்ட் சர்க்கிளாக வந்து ஒரு நகரத்தை வந்து சுற்றி நீங்கள் வந்து பறந்தே எந்த இடையூறும் இல்லாமல் போயிட்டு வர மாதிரியான ஒரு பிளான் இது. இது வந்து சென்ட் தாமஸ் மவுண்ட் வரையும் எடுத்துன்னு போய் சேர்க்கறதுக்கான விஷயத்தை பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி 2008 என்ன 495 கோடி ஒதுக்கீடில் இந்த 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் அது வேளச்சேரி டு சென்ட் தாமஸ் மவுண்ட். நல்லா கேட்குங்க, அதுதான் இந்த இடத்துல எட்டு வரேன். ஸோ அந்த டைமில், ஏன்னா அதுக்கு முன்னாடி 90களில் இவங்க ஜெயலலிதா இருந்தாங்க. அதன் பிறகு இவர், அதாவது நான் அந்த உள்கட்டமைப்பில் முனைப்பு காட்டுறதுல யார் சீக்கிரமாக செயல்படுவாங்கன்றதுக்காக நான் இதை சொல்கிறேன். 495 கோடி மதிப்பீட்டில் வேளச்சேரி டு சென்ட் தாமஸ் மவுண்டுக்கான திட்டத்தை அடிக்கல் நாட்டுறார் 2008 டாக்டர் கலைஞர் அவர்கள். ஓகே, நீங்கள் நம்ப மாட்டீங்க, 4.4 கிலோமீட்டரில் 167 பில்லர் அமைச்சு அவங்க அந்த வேலையை முடிச்சிட்டாங்க. ஓகே, இந்த விஷயத்தை வந்து இன்றைக்கி வீடியோவில் கூட வந்து இந்த பறக்கும் ரயில் திட்டத்தில் வீடியோவில் கூட தாமோன் பரசு அமைச்சர் அவர்கள் வந்து பேசியிருக்கார். ஸோ அந்த மாதிரி 495 கோடி ஒதுக்கீடு பண்ணி எல்லா ஒர்க்கும் ஓரளவுக்கு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நீங்கள் நம்ப மாட்டீங்க, வெறும் 600 மீட்டர் டிஸ்டன்ஸ், வெறும் 600 மீட்டர் டிஸ்டன்ஸில் நில கையகப்படுத்துறதுல நீதிமன்ற பிரச்சனைலாம் இருக்கும்பொழுது வேடிக்கை பார்த்தது அதிமுக அரசு. கடந்த 10 ஆண்டுகளாக, அதாவது 2011 2020 இவங்க 10 ஆண்டு கால ஆட்சியில் அவங்க வந்து வேடிக்கை தான் பார்த்தாங்க. அந்த 600 மீட்டரை வந்து சரி பண்ணி, அங்கே இருக்கிற நிலப்பிரச்சனைகளை சரி பண்ணி நீதிமன்றம் போய் வழக்காடி அதுலேருந்து வெற்றி பெற்று நிதி ஒதுக்கி இந்த விஷயத்தை முடிச்சிருக்கணும். ஆக்சுவலி இந்த திட்டம் வந்து 2015 நிறைவேறிக்கணும். ஆனால் கடந்த 10 ஆண்டுகளுக்காக அதை வந்து ஒன்று கூட செய்யாமல் வேடிக்கை பார்த்த அதிமுக அரசு 10 ஆண்டுகள் அவங்க செய்யலை. அந்த 600 மீட்டர் சரி பண்ணியிருந்தாங்க, அது எப்போயோ ஓடி இருக்கும். அதன் பிறகு திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்று அந்த 600 மீட்டர் விஷயத்தையும் அங்கே இருக்கிற நீதிமன்ற சிக்கல் அந்த இடத்தை வந்து வாங்கிறதுக்கான பிரச்சனைகள்லாம் செட்டில் பண்ணி இன்றைக்கி, அதாவது மார்ச் 14 2026 இந்த 600 மீட்டர் பிரச்சனையை 10 ஆண்டுகளாக கிடப்பில் போட்ட விஷயத்தை மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து ஆட்சி பொறுப்பேற்று இந்த விஷயத்தை சரி பண்ணி இன்றைக்கி வந்து ட்ரெயின் ஓடிடுது. வெறும் 600 மீட்டர். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் நல்லா கவனிங்க, 2008 அடிக்கல் நாட்டி 4.4 கிலோமீட்டருக்கு எல்லா வேலையும் கிரிட்ஜெல்லாம் போட்டுக்கிட்டு ஓடியாந்துட்டா நீங்கள் வந்து 600 மீட்டர் சரி பண்ணிங்கன்னா அது அன்றைக்கே ஓடி இருக்கும். 2011 2015 அதிகபட்சம் 2015 இது வந்து போயிருக்கணும். 2015 அப்புறம் ஆட்சிக்கு வந்து ஜெயலலிதா வந்து நடுவில் இறந்து போகிறாங்க. அதுக்கப்புறம் ஆனால் அவங்க ஆட்சியில் இருக்கும்போதே அவங்க எப்பயும் கொடநாடு அந்த மாதிரியான விஷயங்களை அவங்க கவனம் செலுத்துவாங்க. வெள்ளம் ரொம்பிடுச்சுங்க என்ன பண்ணுறதுன்னு கேட்கும்போது கூட ஃபோன் எடுக்கல அவங்க. அந்த மாதிரி வேலைலாம் அவ்வளோ சிறப்பான ஒரு முதலமைச்சர் தான் ஜெயலலிதா அவங்க. ஸோ இந்த 600 மீட்டரை வந்து சரி பண்ணி இன்றைக்கி வந்து அந்த ரயில் வந்து இன்றைக்கி வேளச்சேரியிலேருந்து சென்ட் தாமஸ் மவுண்ட்டுக்கு ஓடுது. இதில் ஏற்கனவே இந்த சதர்ன் ரயில்வேயில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் நிறைய ட்ரெயின்களை வந்து என்ன பண்ணுறாங்க, கேன்சல் பண்ணுறாங்க. கேட்டால் பராமரிப்பு காரணமாக நாங்கள் அதை பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாலும் கூட மக்களை வந்து அலைய விடுறதுல இந்த வட இந்திய அதிகாரிகள் வந்து மெத்தனை காமிக்கிறாங்கன்ற ஒரு புகாரும் பொதுமக்கள் மத்தியில் எழுந்திருக்கு. அதற்காக
கனிமொழி கருணாநிதி அவர்கள் கூட வந்து நிறைய கண்டனத்தெல்லாம் தெரிவித்தாங்க. அந்த மாதிரியான வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருக்கும் பொழுது இந்த இடத்துல வந்து இன்னும் குப்பை கோலங்கள்லாம் கூட ஸ்டேஷனில் வந்து இன்னும் பக்காவாக ரெடியாக ஆகிறதுக்கு முன்னாடி அதை வந்து ஓட்டியிருக்காங்கன்னு வச்சுக்காங்களேன். இதெல்லாம் வந்து என்ன, அந்த எலெக்ஷனை முன்னிட்டு தான் அது வருது. ஆனால் அது ஏன் சொல்கிறேன்னா, இந்த புரிந்துணர்வோடு வந்து அவங்க முன்னாடியே அவங்க செஞ்சுருந்தாங்கன்னா இன்னும் வந்து சிறப்பாகவே இதை செஞ்சுருக்கலாம். ஆக்சுவலாக எல்லாத்தை விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிமுக எப்பயுமே வந்து மக்கள் நல பிரச்சனைகளையோ இல்லை மக்களுக்கான விஷயங்களையோ அவங்க என்றைக்குமே மெனக்கெட்டது இல்லை. அவங்களுடைய பதவி அந்த மாதிரி விஷயங்கள் அதிலே அடிச்சுக்கிறதே அவங்களுக்கு நேரம் சரியாக இருக்குன்னு வச்சுக்காங்களேன். ஒரு கட்டுக்கோப்பான ஒரு விஷயங்களே அங்கே கிடையாது. அதுதான் உண்மை. இன்னும் மக்களுக்கு செய்யறதுல ஒரு எகத்தாளம் இருக்குன்னு வச்சுக்காங்களேன். அதாவது கஷ்டப்பட்டு ஒரு வடிவமைச்சு ஒரு இடத்த தேர்ந்தெடுத்து வடிவமைச்சு அதற்கான நிதி ஒதுக்கி எல்லா விஷயத்தையும் பண்ணி முடிப்பாங்க. ஜெயலலிதா திறந்து வைத்தாருன்னு கோயம்பேட்டுக்கிட்ட வந்து வெக்கமெல்லாம் ஓடு வச்சுக்குவாங்கன்னு வச்சுக்காங்களேன். கடல் நீர் குடிநீராக்க திட்டத்திலேருந்து எவ்வளவோ விஷயங்களுக்கு நம்ம வந்து உதாரணமாக சொல்லிட்டு போகலாம். எப்பயுமே வந்து திமுக கழகம் வந்து ஒரு காகமாக வந்து ஒரு கூண்டு கட்டி அதில் வந்து முட்டை எடுத்து இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே குயில் மாதிரி அதிமுக அங்கே வந்து முட்டை போட்டு போகிற வேலை தான் அவங்க பண்ணுவாங்க. அவங்களுக்குன்னு தனியாக சிந்திப்போ மற்ற அவங்களுக்கான உடல் உழைப்போ அதெல்லாம் அவங்களாம் செஞ்சதே கிடையாது. ஓகேவா? ஆனால் ஊழல் கட்சி, தீய சக்தி அப்படின்னு என் வாய்க்கு வந்ததை வந்து திமுக மேலே வந்து வாரி இறைப்பாங்க. அதற்கு சில ஊடகங்கள் ஜால்ரா போடணும்னு வச்சுக்காங்களேன். ஆனால் இதற்கு பின்னாடி திமுகவுடைய கடுமையான உழைப்பு இருக்குது அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாமலே இருக்கும். அதனால தான் இந்த 600 மீட்டர் கதையை வந்து இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இந்த 600 மீட்டரை வந்து அவங்க சரி செய்து முடிச்சிருந்தாங்கன்னா என்ன, சரி தவழ்ந்தபாடியாக இருக்கும்போது அதெல்லாம் நம்ம அவங்ககிட்ட எதிர்பார்க்கறது வந்து நம்மளுடைய தப்பு தான். பட் எனிவே இந்த திட்டம் நிறைவேறியதில் மிகப்பெரும் மகிழ்ச்சி. இந்த திட்டத்தினுடைய மிகப்பெரிய சிறப்பம்சம் என்னன்னா, பரங்கிமலை, ஆலந்தூர் பரங்கிமலை இந்த 2 ஸ்டேஷன் இருக்குல்ல, இந்தியாவில் இது வந்து ரொம்ப ஹப்புன்னு சொல்லுவாங்க. அந்த கனெக்டிங் பாயிண்ட். பறக்கும் ரயிலும் சென்ட் தாமஸ் மவுண்டில் வந்து ஜாயின்ட் ஆகுது. மெட்ரோ ரயில் சென்ட் தாமஸ் மவுண்டில் வந்து ஜாயின்ட் ஆகுது. அதாவது சபன் ரயில் சொல்லுவாங்கள்ல, புறநகர் ரயில், அதுவும் அதுக்கு அந்த ஸ்டேஷனில் வந்து ஜாயின்ட் ஆகிற இடம் முக்கியமான ஒரு ஹப் அது ஆக்சுவலாக. ஸோ இதன் பிறகு வந்து மெட்ரோ ரயில் வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து 800 அந்த மாதிரிலாம் ட்ராவல் பண்ணுது ஃபுல்லாக. ஸோ ஆரம்பத்தில் இந்த திட்டம் செயல்படுத்திருந்தா இது வந்து வில்லிவாக்கம் 800 வரலையும் போய் திரும்ப பீச்சுக்கு வந்து ஜாயின் பண்ணுற மாதிரியான ஒரு திட்டமாக இது செயல்படுத்திருப்பாங்க. ஆனால் இவங்க வந்து மெத்தனை போக்காகவும் இந்த தமிழகத்துக்கு நிதி ஒதுக்கீட்டிலேருந்து நிறைய பாரபட்சங்களை வந்து மத்திய அரசு ரயில்வே துறையில் நிறைய பண்ணிட்டு தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இதையெல்லாம் மீறி இன்றைக்கி இந்த விஷயம் சாத்தியமாகி இருக்கின்றது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதற்கு வந்து முன்னெடுத்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் கோடான கோடி நன்றிகள் அப்படின்னு தான் சொல்ல முடியும். காரணம் என்னென்னா, உள்கட்டமைப்புக்கு எப்பயுமே வந்து திமுக வந்து அடிச்சிக்க முடியாது அவங்களால. எல்லாத்த விட ஒரு ப்ராஜெக்டில் நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், அதனுடைய நீட்சியாக வந்து அது ஒரு எண்டு, அந்த ஒரு எண்ட் கார்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அப்படியான ஒரு விஷயமாக இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்பட்டு 36 ஆண்டுகளுக்கு அப்புறம் 18 ஆண்டு கால அந்த 600 மீட்டருக்கு வந்து 18 ஆண்டு கால விஷயங்களுக்கு பிறகு இன்றைக்கி வந்து அது வந்து செல்ஃப் எடுத்திருக்கு அப்படின்ற போது சந்தோஷம். இது குறித்தான உங்கள் கருத்துக்கள் பின்னங்களை தெரியப்படுத்துங்க. இன்னும் வேறு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.